ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரேக்கு அப்புறம் வீடியோ. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண நினைக்கிறது வந்து எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் ஃபார் சம் ரீசன். லைஃப்பில் நம்மளுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு ரீசனுக்காண்டி தான் இருக்கும். ஏதோ ஒரு லெசனை நம்மளுக்கு கொடுக்குறதுக்காண்டி இருக்கும். இது வந்து இந்த இந்த இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன ஸ்டோரி, நான் படித்தது கேட்ட ஸ்டோரி. ஒரு ஊரில் ரெண்டு விவசாயிங்க இருந்திருக்காங்க. அந்த ரெண்டு விவசாயிங்கள்கிட்டையும் ஆளுக்கு ஒரு குதிரை வச்சுருந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு விவசாயியோட குதிரை ஓடி போச்சு. பார்த்தா எல்லாரும் சொல்லியிருக்காங்க, உங்கள் குதிரை ஓடி போச்சு, பாவம், நீ என்ன செய்வீங்க, நீங்கள் ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டவுன் போகிற ரொம்ப சிரமப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. யாரெல்லாம் குதிரை வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் அவங்க வீட்டில் இருக்க ஆணோ இல்லை அவங்க பிள்ளைங்களோ வந்து குதிரை எடுத்துகிட்டு ஃபைட்டுக்கு வாங்க, சண்டைக்கு வாங்க, நாட்டுக்காண்டி போகிறோன்னுட்டாங்க. ஸோ எல்லோரும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இன்னொரு குதிரை வந்துருந்தாங்க. அந்த விவசாயிகிட்ட போய் எல்லோரும், சார் அவன் குதிரை ஓடி போனதுனால அவன் போக தேவையில்லை, உன் பையன் வந்து இப்போ குதிரையோடு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாரில் வந்து இவருக்கு வந்து அடிபட்டு அந்த பையனுக்கு கால் விட்டுருந்துச்சு. உடனே வந்து சொல்லியிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. வந்தோடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் மறுபடியும் இந்த குதிரை வந்து ரொம்ப நாள் கழிச்சு 2 குதிரையாக திரும்பி வந்திருக்கு. உடனே சொல்லியிருக்காங்க, பாரு, ஒரு குதிரையாக போச்சு, 2 குதிரையாக திருப்பி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த விவசாயி வந்து எல்லாத்தையும் வந்து நார்மலாக அக்செப்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்திருக்காரு. எதையும் வந்து பெருசாக எடுத்துக்கிடாமல் லைஃப் மூவ் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு போகிறவராக இருந்திருக்காரு. திடீர்னு என்ன பண்ணுச்சுன்னா, அதில் ஒரு குதிரையில் இவரோட பையன், இந்த குதிரையோட 2 குதிரை வந்துச்சுல, அது அந்த விவசாயியோட பையன் என்ன, அப்பா நான் ஏறி இந்த குதிரையில் சவாரி செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு குதிரை வந்திருக்குல்ல, அவரோட குதிரையோடு சேர்ந்து இன்னொரு குதிரை, அந்த குதிரை ட்ரெயினான குதிரை இல்லை. ஸோ அதில் ஏறி அவர் ட்ராவல் பண்ணுறாரு. இதில் போனதில் அவர் கீழே விழுந்து அவருக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு. கை கால் எல்லாம் அடிபட்டு விழுந்திருக்காரு. உடனே இது பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன இருக்குன்னா, அந்த விவசாயி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த எப்போதுமே எல்லாத்தையும் ஒரே இதாக பார்க்குற விவசாயி சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் நடக்கையிலையும் நீங்கள் ஒவ்வொரு இதை நீங்கள் திங்க் பண்ணீங்க. பட் நான் எல்லாம் நினச்சது என்னென்னா, இது வந்து என்னோடய லைஃப்பில் இது நடக்கணும்னு இருக்குது, அதனால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கூலாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நம்ம லைஃப்லேயும் அப்படி தாங்க. ஒரு சில விஷயங்கள் அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு நடக்கணும்னு இருக்குது, அது நம்மளோட கர்மா, அது நடந்து தான் தீரும். ஸோ அதை பெரிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு எக்ஸாக்ரேட் பண்ணிட்டு நம்ம வாழணும்னு தேவையில்லை. ஸோ டேக் இட் லைஃப், இட்ஸ் ஹேப்பன், அவ்வளோதான். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது. ஸோ